நம்ம இப்போ ஹைதராபாத்லேருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ தான் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கப்புறமா மோர் வீடியோலாம் நான் உங்களுக்கு பின்னாடி போடுறேன். ஓகேவா? நம்ம அது மேலே இருக்குல்ல நாக்பூர், அதை வழி தான் போக போகிறோம். வரைஞ்சி நேரம் நம்ம நடந்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். குடும்பம் இல்லாமல் இருக்க முடியுங்களா? எத்தனை பசங்க உங்களுக்கு? 2 மாதிரி இருக்காங்க. எங்களை மாதிரி இல்லண்ணே, குடும்பம் எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லைன்ல. ஒரு பொறுப்பான அப்பாவா ஒரு பொறுப்பான கணவனா இருக்கீங்கன்னு பார்க்க முகத்துல தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உண்மைதான். ஏன்னா நான் பார்த்தும் நாங்கள் கேட்க கூட இல்லை எங்க போறீங்க நீங்க வந்து கேட்டு பார்த்தீங்களா? அதான் ஒன்றுன்றதே இல்லை, எங்க போறீங்க அப்படின்னு தெரியுது. சரி என்னவோ பசங்க கேட்குறோம். நம்ம சொந்த ஊர் தான். சொந்த ஊர் சேலம். பெங்களூர்லயே எல்லாம் செட்டில் ஆயிட்டோம். குடும்பத்தோட செட்டில் ஆயிட்டீங்களா? உங்களுக்கு வயசு எத்தனை இருக்கும்? 53 வயசு. இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் நாங்கள் இதுலேயே போயிட்டு அங்கே இறங்கிருக்கோம். அங்கே இறந்ததுக்கு அப்புறம் மீதி தான். ஸோ கைஸ், நம்ம வந்து அடுத்தது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இறங்க போகிறோம். இறங்கிட்டு அதுக்கப்புறமா போவோம். ரொம்ப நன்றி. பாய்ண்ணா. ஓகே, பார்த்து பத்திரமா போயிட்டாங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு 60 கிலோமீட்டர் தாண்டி நாக்பூர், இப்படி போனால் நாக்பூர் ஒரு 60 கிலோமீட்டர் தாண்டி நம்மளை எடுத்துகிட்டு வந்து ஒரு அண்ணன் விட்டுட்டாரு. டோல்கேட்லேருந்து லிஃப்ட் கேட்டு இனிமேல் நாங்கள் போக போகிறோம். விளாகை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ நாக்பூர் கிட்ட இப்போ போயிட்டுருக்கோம். நாக்பூர் இன்னும் ஒரு 410 கிலோமீட்டர் நாக்பூர் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு லிஃப்ட் கேட்போம். லிஃப்ட் கேட்டு முடிஞ்ச அளவுக்கு போவோம். எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ணன் நம்மளுக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாக்பூர் நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம்னு சொன்னேன். நாக்பூருக்கு ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். நம்ம தமிழ்கார அண்ணன் பார்த்துட்டு நாங்கள் லிஃப்ட்டு கேட்டோம். எங்களை பார்த்துட்டு நடந்தோம். அண்ணா நம்மளை பார்த்துட்டு லிஃப்ட் கொடுத்து நாங்கள் நம்ம போகிறேன்னு சொல்லிட்டு ஏற்றினாரு. இப்போ நம்ம நாக்பூர் வந்து நாளைக்கு போயிட்டு ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். ரொம்ப அதான் சொல்கிறேன், தமிழ்காரங்க தான் நிறைய பேர் இந்த பக்கம் போகிறாங்க. அதேமாதிரி தமிழ்காரங்க பார்த்து ரீச் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் சாப்பிட்டோம். நீங்கள் சாப்பிட்டோம் கேட்டதே சாப்பிட்டோம். இங்கே டீ இருக்குமா? சாய் இருக்குமா? சரி, நாங்கள் சாய் குடிக்கிறோம். அதேமாதிரி அண்ணன் வந்து டீ குடிக்கிறாரு. எங்களை வேற சாப்பிட்டீங்களான்னு வேற கேட்குறேன். நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டோம். கேட்டதே சந்தோஷம். உண்மையை சொல்ல போனால் தமிழ்காரங்களை பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷம். தமிழ்காரங்க நம்ம கூட வருது. ஏன்னா இந்திக்காரங்க கூட இருக்கிறத விட தமிழ்காரங்க நம்ம கூட இருக்கிறாங்கன்னு ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்குது. நம்ம அந்த லாரியில் தான் போக போகிறோம் நாக்பூர். இன்னும் ஒரு நாளைக்கு 2 டேஸில் போயிடுவோம் நாக்பூர். இன்னும் வாங்கியாச்சு. டீ வாங்கிட்டு டீ தான் குடிக்க போகிறோம். குடிச்சிட்டு திரும்ப அதே லாரியில் ஏறி நாக்பூர் வெற்றிகரமாக போக போகிறோம். என்ன லோடலாம் ஏற்றிட்டு போகிறீங்க? ஜூஸ் பெர்லா. நீங்கள் சோளம். இப்போ நீ சரி, உங்களை அதான் நான் பார்த்த உடனே உங்களை கேட்கலாம்னு நினச்சேன். நான் உங்களை பார்த்தேன், கரெக்டாக ஞாபகம் வந்துச்சு. அது உண்மைதானே, நம்ம சேஃப்டியை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணுண்ணே. அதான் உண்மைதான். கத்துறேன் நானா நாக்பூர்னா தமிழுக்கு நான் அப்படி கத்துறேன். என்ன ஓட்டார் அடிச்சு. சரி, ஓகேண்ணா பாய்ண்ணா. அதான் நல்லது. உங்க சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட். இன்னும் பாரு டைட்டா என்ன வேணுமோ வாங்கிடுவான். மேனா 2 ட்ரெஸ் உள்ள போட்டுக்குருவான். ட்ரெஸ் போட்டா தான் உள்ள போட்டு தான் ஆகணும். இந்த ட்ரைனிங்ல தோஸ்த் ஆயிட்டீங்க. இல்ல அங்க சிறுநகர் ரூம் பார்த்தோம்னா இங்க ஜம்முல போயிட்டு பஸ் தான் மேல. அது தெரியும். நான் இங்க நம்ம இங்க ஆத்ரால இறக்கி போறோம். ட்ரெயின்ல போறோம். நொடி உங்களுக்கு என்ன தோணுது? இந்த நொடியில எனக்கு பசிக்குது, சாப்பிடுவேன். அப்புறம் தான் மறுவேளை. அண்ணனுக்கு தூக்கம் வருது. நீங்க இப்போ விடிய 3 மணிக்கே தூங்குவீங்க? அதெல்லாம் இங்க கிடையாது. ரொம்ப சந்தோஷம். கடையை வச்சிங்க செட்டில் ஆயிட்டீங்களா? இல்லை, இங்கே வேலை செய்கிறீங்களா? புரியல. இங்க வந்து 45 வருஷம். ஏன்னா அப்போ நம்ம ஊர் ஸ்டைலில் பண்ணலாம்ல. பார்த்தீங்கன்னா நம்ம நிம்மதியாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட ஹோட்டல் வந்து பெட்ரோல் பங்க் பக்கத்தில். இது எந்த பிளேஸ் போய் பிளேஸ் பால்குண்டா கிசான் நகர் பங்க் எஸ்பி. நல்லா தெளிவாக சொல்கிறேன். எஸ்பி பங்க் கிசான் நகர் பால்குண்டா. ஓகே, சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. அண்ணன் வந்து என்னன்னா ராமேஸ்வரமா
இல்ல தென்காசி மாவட்டம். தென்காசி நம்ம மாவட்டம் தமிழ்காரர் வந்து தமிழ்காரங்க தான் இங்கே ஹோட்டல் வச்சிருக்காங்க. சப்போஸ் யாருன்னா இந்த பக்கம் டெல்லி அந்த மாதிரி யாரா போனீங்கன்னா இங்கே வந்து சாப்பிடுங்க. எல்லாமே நீங்கள் வந்தீங்கன்னா அதுமாதிரி மறக்காமல் எங்கள் ஸ்டைலில் தமிழ்நாடு ஸ்டைலில் வேணும்னு கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டு தருவாங்க. இந்த இடம் தான் சொன்னேன், எல்லா பொருளும் கிடைக்குது, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பொருளும் இங்கே கிடைக்குது சொன்னேன். சின்ன ஒரு கடை தான். சாப்பாடு டு துணி டு எல்லாமே தான் இருக்குதா. அந்த கலர் தான் வாங்க போகிறோம் ஸ்வெட்ரு. அதே தான் அண்ணன் வந்து நம்ம இவ்வளோ பொருள் வாங்குறதுக்கு நமக்கு வந்து பிஸ்கெட் ஃப்ரீயாக தந்திருக்காரு. வெளியே இது என்ன ஜிம்மு ஆல் ஓவர் டீ, பனியன், பொட்டி, அரிசி, சிலிண்டர், அடுப்பு, ஆல் ஓவர். நீங்கள் ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இதில் வாங்கி. ஹலோ கைஸ், ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, நாங்கள் வந்து ஹைதராபாத் டு நாக்பூர் வரைக்கும் தான் போகிறோம். ஓகே தான் எங்க இருக்கு ஹோட்டலு? அப்படி போகணுமா? அங்கே போகணுமா? தேவட்டம். ஹைதராபாத் டு நாக்பூர் வரைக்கும் தான் நம்ம லாரி லிஃப்ட் போகிறோம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லியிருந்தோம். ஆனால் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, அண்ணன் டெல்லி வரைக்குமே போகிறாரு. டெல்லிக்கு 100 கிலோமீட்டர் தள்ளியே விட்டுருவார். 2 நாள் பயணம் இந்த கார்லேருந்து. இந்த லாரிலாம் லாரிலலாம் லாரி டிரைவரோட விளாக்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று எடுத்து போகிறோம். சமைச்சு சாப்பிட்றது முத கொண்டு அண்ணன் தமிழால்லாம் நம்ம எப்படி ஒரு புள்ள கூட போனால் எப்படி பார்த்து போகிறோம் அந்தமாரி பார்த்துருக்காரு. மீதி விளாக்லாம் என்னென்ன நடக்குதோ நான் உங்களுக்கு பின்னாடி போடுறேன். எல்லாருமே வீடியோ பாருங்கள். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 5:30 மணி இருக்கும். அண்ணன் நம்ம இட்ஸ் வந்து நாக்பூரில் விட்டாரு. நேற்று சொன்ன மாதிரி தான் அண்ணன் நம்மளை நாக்பூர் வரைக்கும் தான் விடுவார் பார்த்தோம். ஆனால் கடைசியில் அண்ணன் நம்ம டெல்லி வரைக்குமே கூப்பிட்டு போய் விட்றேன்ட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாரி கனவுலாம் நல்லா தனியாக வருது. அண்ணன் ஆட்டோ பையன் நல்லா தூங்குறாரு. இப்போ தான் ஒரு 4 மணி வரைக்கும் அவர் தான் மூழ்கிட்டு இருந்தார். இப்போ நான் மூழ்கிட்டுருக்கேன், அவர் தூங்குவார். அதேமாரி போக என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போகிறோம். அதேமாரி நம்ம ஒரு 2 நாளைக்கு இந்த லாரிலாம் சாப்பிட்றது தூங்குறது எல்லாமே எல்லாம் 2 நாள் ஆகிடும் சொல்லிட்டாங்க. அதேமாதிரி டிரைவர்களோட கஷ்டம் நிறைய நாங்களே கண்ணு முன்னாடி நிறையா பார்க்குறோம். போகிறாங்க, இந்த நைட்டில் கண்ணு தெரிய மாட்டேங்குது. தூக்கத்தில் வந்து ஒரு சில டிரைவர்லாம் தூக்கத்தில் போய் வண்டி ஆனால் விட்டுறாங்க, ஆக்சிடென்ட் ஆகல. அதெல்லாம் நம்ம தப்பே சொல்ல முடியாது. நமக்காக அவங்க குடும்பத்துக்காக எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறாங்க. ஒரு சில முடியாதவங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க. நீங்கள் யாரும் டிரைவருங்களை அதிகபட்சம் திட்டாதீங்க, பைபாஸில் போகிற டிரைவருங்களே திட்டாதீங்க. ஏன்னா அவங்க கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு இப்போ தான் புரியுது. நானே ஒரு 2-3 பேர் திட்டிக்கிறேன். இப்போ ஏன்னா திட்டுன்னு வருத்தப்படுறேன். ஓகே, விளாக நான் இதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணியே இருக்கேன். நீங்கள் திரும்ப சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கேன். ஓகேவா? பாய். குடி மேலே இன்ட்ரெஸ்ட்டு, பெண்கள் மேலே இன்ட்ரெஸ்ட்டு,